राम राम. श्री GovindAshTakam Shloka number 7. कान्तं कारणकारणमादिमनादिं कालमनाभासं कालिन्दी गतकालीयशिरसि सुनृत्यन्तं मुहुरत्यन्तं कालं कालकलातीतं कलिताशेषं कलिदोषघ्नं कालत्रयगतिहेतुं प्रणमत गोविन्दं परमानन्दं. कान्तं कारणं आदिम अनादिम कालम अनाभासम कालिंदी गत कालीय शिरसि सुनृत्यंतं मुहुः अत्यंतं कालं काल कला अतीतं कलित अशेषं कलिदोषघ्नं காலத்ரய கதி ஹேத்தும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். அந்த பரமானந்த கோவிந்தனை சேவியுங்கள் அப்படின்னு ஸ்லோகம். திஸ் பிரிங்ஸ் அவுட் த எபிசோட் ஆஃப் காளிய நர்த்தனம். We'll see the shloka now. கோவிந்தம் பிரணமத. How is this கோவிந்த? காந்தம். காந்தம்னாக்க ஒரு மனதை ஆகர்ஷிக்க கூடியதான அழகு. சுந்தரம் மனோரமம். கிருஷ்ணாஸ் பியூட்டி is very captivating அப்படின்னு அர்த்தம். Then காரணம். He is the காரணம் of all the காரணம்ஸ். root cause சொல்லுவோம் இல்லையா? He is the root from where all the cause, அதாவது whichever is the cause நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு he is the cause. So everything narrows down to him as the source. So he is the காரணம் for all of it. He is the root அப்படின்னு அர்த்தம். So காரணம். He is the root cause of all the causes. உடனே சொல்றார் ஆதிம் அனாதிம். அவர்கிட்ட from him everything begins, but he doesn't have a beginning. He is anadi ananta, no beginning no end அவருக்கு. He is the source for everything. In the entire prapancham, where it came from, he is the source. Where did he come from? No source. He is that ultimate source. காலம் அனாபாசம். He is that காலம். டைம்னு அர்த்தம். He is காலம். அனாபாசம், ஏற்கனவே we saw this in the previous shloka also, that he is that satyam that we cannot reach with mere நம்மளோட இந்திரிய கொடுத்திருக்கிற இத்தினூண்டு இந்திரிய பொட்டலத்தை வச்சுண்டு the இந்திரிய bundle we cannot அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது அதை. ஸோ we've seen this பாசனா அந்த ஆத்மா which is ஸ்வயம் பிரகாஷ இல்லையா? அண்ட் ஆபாச மீன்ஸ் வாட் எவர் ரிஃப்ளெக்ஷன், அதுதான் அதை ஆபாசன்னு சொல்கிறோம். இப்போது ஜஸ்ட் லைக் அ மிரர் நம்ம பார்த்தோம் இல்லையா? மிரர் இஃப் இட் இஸ் நாட் clean, we take some soap, water to clean it so we can see the real. But the reality is outside the mirror. It is not the reflected image. That is what we have to understand. The satyam is outside the mirror. அதனால தான் இங்கே அவர் அனாபாசன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னாக்க, முதல்ல பாசனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது ஸ்வயம் பிரகாஷ ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும். ஆபாச அப்படின்னா வாட் எவர் இஸ் த ரிஃப்ளெக்டட். மைண்ட் இஸ் லைக் த மிரர். நம்ம மனசு தான் மிரர் மாதிரி. அந்த மனசு சுத்தமாக இருந்தாலும் only if we have சித்த சுத்தி we will be able to realize that Paramatma, that is ஸ்வயம் பிரகாஷ. ந ஆபாச அனாபாச. He is not that reflected image. He is satyam. He is beyond our reach. அதுதான் that will happen when we slowly gain that chitta shuddhi. So this abhasa is what is being reflected and we think that is real. அதுதான் சத்தியம்னு நினைக்கிறோம். ஆனால் சத்தியம்ங்கிறது இஸ் அவுட் சைடு த மிரர் இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அண்ட் ஹீ இஸ் தட் அனாபாச, தட் சத்தியம் அப்படிங்கிறது. ரைட்டு. காலிந்தி கத காலிய சிரஸ் சுன்ருத்தியம் முகுஹு அத்தியந்தம். காலிந்தி அப்படிங்கிறது யமுனா நதிக்கு அனதர் நேம் இஸ் காலிந்தி. காலிந்தி கத காலிய சிரசி. காலிந்தியில் who was living, whose address was it? Kaliya, the serpent Kaliya. In his shirasi, on Kaliya's shirasi, on Kaliya's shiras, who was living in Kalindi, நீங்கள் என்ன பண்ணேல்? சுன்ருத்தியந்தம். முகுஹு அத்தியந்தம் சுன்ருத்தியந்தம். முகுஹுனாக்க the way he was dancing இங்கே சொல்கிறா. அதாவது அவர் திமி திமி அப்படின்னு நன்னா ஆடுறார் இல்லையா? அத்தியந்தம் அப்படின்னாக்கா he is making big moves, டான்ஸ் மூவ்ஸ் சொல்கிறாங்க. அதாவது அதிகமான, பிகாஸ் அந்த திமி திமி தைன்னு ஆடுறச்சே அதுக்கு அந்த மூமெண்ட்ஸை தே ஆர் சேயிங்
Muhuhu Atyantam, moving quickly and making dance move, big moves on Kaliya's Shirasi, and the Kaliyoda Panam irukliya hood. Standing there and on top, நம்ம எல்லாரும் we have seen a picture, டிவில எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா எப்படி ஆடுவார் அப்படின்னு. ஸோ அதை சொல்கிறாரு இங்கே. ஸ்லோகத்தோட அர்த்தம் ஃபுல்லாக பார்த்துட்டு then we will see a snippet from பாகவதம். காலம் கால கலாதீதம் கலித அசேஷம் கலிதோஷக்னம். காலம் அகைன் இங்கே போன லைன்லேயே சொல்லிட்டார் காலம்னு. இங்கே என்ன சொல்ல வரார் அப்படின்னாக்கா இந்த நெக்ஸ்ட் லைன் ஆல்சோ ஹி இஸ் கோயிங் டு சே காலத்ரயகதி ஹேத்தும் அப்படின்னு. இந்த காலம் அப்படிங்க காலம் காலம் கால கலாதீதம் அப்படின்னாக்க அவர் தான் காலம் அப்படின்னு காலச்சக்கரம்னு ஒன்று. ஹீ இஸ் த ஒன் ஹூ மேனிஃபெஸ்ட் த காலச்சக்கரம். பட் ஹீ இஸ் பியாண்ட் த மெஷர் ஆஃப் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறான். ஹீ இஸ் அபவ் அண்ட் பியாண்ட். ஹீ இஸ் அதுக்கு உட்பட்ட காலத்துக்கு உட்பட்ட அவர் இல்லை. ஹீ இஸ் பியாண்ட் த மெஷர் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். அந்த கால கலாதீதம், கலா அப்படின்னாக்கா மெஷர் ஆஃப் டைம்னு, அதீதம்னாக்கா அதுக்கு அப்பாற்பட்டவர், பியாண்ட் அப்படின்னு அர்த்தம். கலித அசேஷம் கலிதோஷக்னம், அவர் தான். கனம் அப்படின்னாக்கா டு கில், டு டிஸ்ட்ராய் அப்படின்னு அர்த்தம். என்னத்தை டிஸ்ட்ராய் பண்ண போகிறார் அப்படின்னாக்கா கலிதோஷம் அப்படின்னாக்கா கலியுகத்தில் வரப்போகிற அத்தனை தோஷங்களையும் அவர் தான் டிஸ்ட்ராய் பண்ண. ஹீ இஸ் கோயிங் டு டிஸ்ட்ராய் வாட் எவர் தோஷம், வாட் எவர் ஈவில், வாட் எவர் bad things are there in Kali Yuga. He is the destroyer of that. Ashesham அப்படின்னாக்கா மிச்சம் விடாமல் he knows. கலிதா அசேஷம் அப்படின்னாக்கா what all is going to come அவருக்கு தெரியும். ஸோ மிச்சம் விடாமல், without leaving anything behind, he is the destroyer of all the doshas of the Kali Yuga. காலத்ரய கதி ஹேத்தும். காலத்ரய அப்படின்னாக்கா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும். he knows past, present, future. Kalatrayamo he knows. Why? Because he is the hetu, he is the cause, he is the reason. And he is the controller also of the progression, the gati, the movement of the three Kalatraya, three dimensions of time சொல்கிறோம் இல்லையா, past, present and future. அதனால் சச்ச கோவிந்தம் பிரணமத, சச்ச பரமானந்தம் கோவிந்தம் பிரணமத. So we'll see the Kaliya episode from Srimad Bhagavatam. Again, all of his eventful, அவருடைய எல்லா eventful episodes are from the 10th skanda. Shakatasura-vadham, Pralambasura, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இதில் காளிய நர்த்தனம் இஸ் ஆல்சோ தேர். காளிய மர்தனம், நர்த்தனம் எல்லாம். ஸோ யமுனா ரிவரில் ஒரு சர்டன் பார்ட் ஆஃப் தட் வாட்டரில் வந்து காளியா வாஸ் ஹாண்டிங் தட் பிளேஸ். அண்ட் த வாட்டர்ஸ் வந்து தேவர் அப்படியே ரெண்டர்டு பாய்சனஸ். எதுவுமே ஒன்றுமே, ஈவன் பேர்ட் இஸ் ஃப்ளையிங் ஓவர் தட் பார்ட் ஆஃப் த வாட்டர் would fall down dead. Either we have seen this while doing another stotram also. I remember reading this. All right, so anga irundha vayuve, the wind around that area itself was carrying poison da. அந்த மாதிரி ஒரு it was, the wind was charged with poison. And நம்ம கிருஷ்ணர் வந்து சர்வக்ஞர். So he knew that the water was polluted because the snake and the serpent was all the way down இல்லையா, with its venom. அது கீழே it was contaminating the entire water. So அவர் என்ன பண்ணார், நல்ல பெரிய ஒரு கதம்ப விருட்சம் was there. He climbed on the banks of Yamuna. அங்கே ஏறி அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சார். ஒரு ஜம்ப் நேராக அந்த ப்ரெஷரில் he went all the way down. அந்த plunge was so powerful that அந்த வாட்டர்லாம் அப்படியே அந்த கரை புரண்டு வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி it was. The ripples and the waves were coming outside the shore. அந்த மாதிரி it was a big plunge. And even the snakes under the water could feel something has happened அப்படின்னு. So the serpents, they came and they started to bite Krishna on all parts of his shariram. And Kaliya, it's a serpent, right? The snake will coil. And Krishna got caught in the coils of the serpent and there was no movement. Krishna அசையவே இல்லையா. And everybody who were outside, our friends அந்த கோபஸ் அண்ட் கோபிகாஸ் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமா, அங்கே இருந்த ஆல் த கவுஸ், த புல்ஸ், எவ்ரிபடி ஸ்டார்டட் டு, அதாவது நம்ம ஊர்லலாம் சாதாரணமாக கவுஸ் அம்மான் தான் கத்தும், the cows bellow, but here in Gokulam only we know that cows also say Govinda only, we saw in some other shloka, right? So they started to weep. And அந்த விரஜகுலத்தில் எல்லாருக்கும் they were feeling bad omens were there all around. And Krishna வேற
வித்தவுட் பலராமா போயிருக்கார் அப்படின்னு ஒன்னும் எவ்ரிபடி தாட் கிருஷ்ணாவுக்கு வந்து சம்திங் பேட் ஹஸ் ஹேப்பன் டு கிருஷ்ணா அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் டு ரன் டுவர்ட்ஸ் அந்த கோகுலமே ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் யமுனா தீரம். And from a distance when they saw Krishna being caught in the coils of Kaliya, avaladan paadi per mayakam pottu unditalam. The gopas and gopikas fainted. They all stood there like lifeless bodies. அப்படி தான் போட்டிருக்கா இங்கே. ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்க. நமக்கு பாவம் அவளுக்கு பதறி இருக்கும். அப்படியே நமக்கு கிருஷ்ணான்னு நமக்கு இப்போ தெரியறதுனால அது இருக்கும். அவளுக்கெல்லாம் அப்படியே கிருஷ்ணா தான். தே டிபெண்டட் ஆன் கிருஷ்ணா. அப்படியே தே ஹேட் எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஹிம். அண்ட் அவள் எல்லாரும் இந்த மாதிரி ஹவு லாங் வாஸ் கிருஷ்ணா லைக் திஸ் அப்படின்னாக்கா ஃபார் அ முகூர்த்த விச் இஸ் அபவுட் 48 minutes he was trapped in that condition. So they couldn't see any movement on Krishna. That's why இந்த பதட்டம் அவளெல்லாம் எப்படி இருந்தா என்ன ஒரு பக்தின்னு காட்டணும் இல்லையா நமக்கு. அதனால அப்படி 48 minutesக்கு இந்த மாதிரி நடந்தது. And now Krishna inside that coil Krishna started to expand his shariram which started to put pressure இல்லையா on the serpent. So அது என்ன ஆச்சு, அதுக்கு முடியாமல் இட் ஸ்டார்டட் டு ஹிஸ். அந்த ஸ்னேக்குக்கே உரிய திங் இல்லையா, இட் ஸ்டார்டட் டு டூ ஹிஸ்ஸிங் நாய்ஸஸ். அப்போது கிருஷ்ணா ஹெல்ட் இட்ஸ் டெய்ல் எண்ட் அண்ட் டிட் அ வீலிங். அப்படியே ஒரு சுழட்டினார். ஹி டிட் அ வீலிங் ஆஃப் த சர்பெண்ட். அண்ட் அந்த வீலிங்கில் இட் லாஸ்ட் ஆல் இட்ஸ் எனர்ஜி. இட் காட் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். காலியா பிகேம் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். அண்ட் நவ் கிருஷ்ணா மவுண்டட் ஆன் இட்ஸ். அப்படியே அதுக்கு 1000 தலை. It had 1000 hoods and he climbed on to that and with his அவருக்கு அடித்த யோகம் பாருங்கோ அந்த காளியாக்கு. அவர் பாதம் அவர் படுத்து திமின்னு நடந்தார். அப்படி தான் எனக்கெலாம் தோன்றது. வித் ஹிஸ் பாத கமலம் he performed that நர்த்தனம். அப்படியே எல்லா அப்சரஸ் கந்தர்வஸ் எல்லாரும் வந்தாலாம் பார்க்கறதுக்கு. and they all accompanied him for his dance. அதுதான் இங்கே நம்மளோட ஆதிசங்கராச்சாரியர் also brought out in this shloka. Right, we'll see the shloka again. அதை படிச்சுடுறேன் ஒரு தடவை. காந்தம் காரண காரணமாதிமனாதிம் காலமனாபாசம் காலிந்தி கத காலிய சிரசி சுன்ருத்யந்தம் முஹுரத்யந்தம் காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரய கதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். அண்ட் ஆஃப்டர் தட் காளிய நர்த்தனம் காளியா லெஃப்ட். அங்கேருந்து யமுனா இதுலேருந்து விட்டுட்டு கிளம்பினா. ஏன்னா அவருடைய எல்லா பத்னிகளும் பிரார்த்தனை பண்ணுறா. ஆல் த நாகஸ்திரீ கன்யகஸ் டூ பிரார்த்தனா டு கிருஷ்ணா அண்ட் தென் தே லீவ் ஃப்ரம் தேர் அண்ட் யமுனா பிகம்ஸ் யூசபிள். அதுதான் அதை சொல்லலாம். அது கம்ப்ளீட்டாக முடிச்சா மாதிரி இருக்கட்டும். ரைட். ராம் ராம் ராம்.